ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இது மிகவும் முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 2,25,00,000 ரேஷன் கார்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து அது இருக்கிற மெம்பர் ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக உங்களுடைய ஆதாரில் எனேபிள் ஆகிருக்கிற கைரேகையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கைரேகையை வந்து பதிவு பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் 31 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பதிவு பண்ணல உங்களுடைய கைரேகையை அப்படின்னாக்கா கண்டிப்பாக போயிட்டு முதல் வேலையாக கைரேகையை பதிவு பண்ணுங்க. ஏன்னா 36,00,000 கைரேகை வந்து இன்னும் பதிவாகாமல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,25,00,000. ஆனால் அதில் இருக்கிற மெம்பர் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் வந்து கைரேகை வச்சு நீங்கள் தானா அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்கெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் நீக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருள் எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற 31/12/2025 உங்களுடைய கைரேகையை வந்து பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு வந்து சேவை மையம் போகணும், இல்லை தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னா அவங்க பாஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. அவங்க மூலியமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கைரேகையை பதிவு பண்ணிடலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி என்னால் முடியல அப்படின்னீங்கனாக்கில் உங்கள் பகுதியில் இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு பகுதியில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னாக்கில் அவங்களும் இதை பதிவு பண்ணுவாங்க. இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கில், நீங்கள் ரேஷன் பொருள் வாங்க போனீங்க, இந்த மாதம் ஒருத்தர் போனீங்க, இன்னொரு மாதம் ஒருத்தர் போயிருந்தீங்க அப்படின்னாவே இந்த குழப்பம் எல்லாமே தீரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணலான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்டேட்